ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது 2025 மாடலுக்கான ஆக்டிவா 110 ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ இதனால் ஹச் ஸ்மார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவாவில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேரியண்ட்டும், இந்த ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஒரு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் இருக்குது. இந்த ஹச் ஸ்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ்லேயே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பட் இப்போ இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதில் USB-B சார்ஜிங் போர்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளேவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலோட ஒரு அப்கிரேடாக தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஸ்கூட்டரோட ஒரு இன்டெப்த்தான ரிவ்யூ, அதே மாதிரி ஆக்டிவா இந்த 2025 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸோட இந்த பைக் வந்து வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக அந்த பாடியில் எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணலை. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆக்டிவா எப்படி இருந்திருக்குமோ அந்த 110cc அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த ஒரு கலர் ஒரு டார்க் ப்ளூ கலரில் வித் அந்த கிளாஸியான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. 6G அப்படிங்கிற அந்த எம்பளம்லாம் வராது, ஜஸ்ட் ஆக்டிவா அப்படிங்கிற நேம் மட்டும் தான் வரும். அதுக்கு கீழே ஹச் ஸ்மார்ட் அப்படிங்கிறது லைட்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாடல் வந்து இந்த டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலான அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு கம்பைண்டான ஒரு ஸ்டீல் ரிம்ஸ் தான் வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாயோட வீல்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி அதே 12 inches நம்ம ஆக்டிவா 125 இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதே அலாய்ஸ் தான். ஸோ அந்த வண்டியில் இருக்கிறது அப்படியே இந்த வண்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதோட ஹெட்லைட்டும் நமக்கு இதே 125 இருக்குது, அதே ஹெட்லைட் தான். பட் அந்த ஃப்ரண்ட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 125 கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு சேம் இதுக்கு முன்னாடி ஆக்டிவாலேருந்து அதே ஹேலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. எந்த டிஆர்எல் ஆப்ஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது வண்டியோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த லைட்டோட டிசைன் சேஞ்ச் பண்ணுவோம், பைக்கோட அந்த ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. இதோட என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர்ஸில் யூஸ் பண்ண என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 110cc என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7.8 bhp, அதே மாதிரி உங்களுக்கு 9.05 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மைலேஜ் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் டார்க் அப்படிங்கிறது பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். அந்த இனிஷியல்லேருந்து எடுக்கும்போது அந்த ஒரு பவர் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஆன் ரோட்டில் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்ப 85 அப்படிங்கிறது அடிக்குவேட்டான வைப்ரேஷன் இல்லாத ஒரு ஸ்பீடாகவே 80-85 வரைக்கும் போகுது. ஸோ மைலேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஆக்டிவா ஹச் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஐடியல் ஸ்டாப் சிஸ்டம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய இன்டெப்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெர்ஷன் 2 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் 2 அப்கிரேடர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஐடியல் ஸ்டாப் சிஸ்டம் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் டிராஃபிக்கில் நிற்பீங்க, ஒரு 15 செகண்ட்ஸில் பைக் வந்து ஆஃப் ஆகும், ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதுதான் வெர்ஷன் 1. இந்த வெர்ஷன் 2 அப்கிரேட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்பில்டாக ஆனில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 30 km ஸ்பீட் அட்டன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்பீடை லெஸ் பண்ணும்போது லைக் ஒரு 14-13 நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணும்போது பைக்கோட என்ஜின் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வீல் அப்படிங்கிறது எல்லாமே எங்கேஜில் தான் இருக்கும், ஜஸ்ட் என்ஜின் மட்டும் தான் ஆஃப் ஆகும். நீங்கள் அப்படியே லைட்டாக த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு மைலேஜும் அதே மாதிரி அந்த ஃபியூவல் கன்சப்ஷன் அப்படிங்கிறதுமே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஹோண்டா சைட்லேருந்து ஒரு 6 to 8 km வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கு 60 மைலேஜ் அண்ட் 62 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரால் சொல்லப்படுது. பட் எப்படி இருக்குங்கிறது ப்ராக்டிக்கலாக தெரிலங்க. இதுக்கு மேலே போக போக தான் தெரியும். நார்மலான ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 to 55 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், மேபி இந்த புது வெர்ஷன்ஸ்னால மைலேஜ் அப்படிங்கிறது 60+ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது. பட் 60+ கிடைக்குது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு கிரேட்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ஸில். ஓகேங்களா. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அதே சிங்கிள் சைட் காயில் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியரோட செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சேம், அதில் எந்த மாற்றங்களும் கிடையாதுங்க. சேம் ஹேலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹேலஜன் பல்ப் தான். ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 5.3 liters கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அடிக்குவேட்டான டேங்க். மோஸ்ட்லி ஸ்கூட்டரில் எல்லாத்துலேயும் இந்த சைஸ் டேங்க் தான் இருக்கும், இதிலே அதை கொடுத்துருக்காங்க. இந்த ஹச் ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிக்கர் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி செல்ஃப் தான். செல்ஃப் போட்டால் தான் இந்த வண்டி எடுக்கும். நீங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணியே ஆகணும், சர்வீஸ் கரெக்டாக நீங்கள் விட்டாகணும். ஏன்னா அப்டேட்டுன்னு இருக்கிறப்ப, ஏன்னா இந்த வண்டிக்கு இப்போ டிஎஃப்டி வருது. சேம் அதே மாதிரி உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் அதே மாதிரி சர்வீஸுங்கிறத நீங்கள் மிஸ் அவுட் பண்ண முடியாது. சென்சார் முன்னாடிலாம் முன்னாடி டயரில் வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்லேருந்து பின்னாடி டயரில் வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக எவ்வளோ ரேஞ்ச் வந்து பைக் போகும், ஸ்பீடு அக்யூரேட்டான ஸ்பீடு என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய பைக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த SP125 அதே மாதிரி SP160 யூனிகான் எல்லாத்துலேயுமே அப்போலேருந்தே ரியர் வீலில் தான் சென்சார் வச்சுருப்பாங்க. ஸ்கூட்டர்ஸ் மட்டும் தான் அந்த ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
அந்த என்ஹான்ஸ் ஸ்மார்ட் பவர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரொம்ப சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். வண்டியோட அந்த வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக அந்த க்ரன்ச்சான நாய்ஸாக அப்படியே ரைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தான ரைடிங் கம்ஃபர்ட்டும் அதே மாதிரி நல்ல மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஸ்டார்ட் ஆகிற விதமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதோட கீலெஸ் என்ட்ரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸை போய் பார்க்கலாம் என்ன மாதிரின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் எல்இடி லைட் வந்து வரும். ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன், தெரியுதா என்னன்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் தெரியுதுங்களா? அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. முன்னாடி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கிடையாது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எப்பயும் போல் ஸ்கூட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ டிஎஃப்டி பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அந்த சேம் டிஸ்பிளே தாங்க. ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன்ஸோடு நீங்கள் வருது. சைடில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா இந்த ஃபியூவல்ஸு, அதே மாதிரி வண்டியோட டேங்க் எவ்வளோ, ரேஞ்ச் எவ்வளோ, ட்ரிப் 1 ட்ரிப் 2 செட்டிங்ஸ் போனீங்கன்னா டிஸ்பிளே, ஃபங்க்ஷன், சர்வீஸு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் போனீங்கன்னா ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, வண்டி எவ்வளோ தூரம் ரேஞ்ச் போகும், அது எல்லாத்தையும் பேசிக்காக காட்டிக்கும். ஃபோன்ஸோட கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேரிங் சிஸ்டம் இருக்குது. டர்ன் நேவிகேஷன்ஸ், அதே மாதிரி ஃபோனோட அந்த மெசேஜ் அலர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஈகோ மோட், பவர் மோட் வந்து வண்டியில் காட்டும். இது எல்லாமே பேசிக்காக இருக்கிறது தான். அதே மாதிரி எவ்வளோ லிட்டர்ஸ் தூரம் போகும் அப்படிங்கிறது முதல் கொண்டு ரேஞ்ச் எல்லாமே காட்டுங்க. ஸோ ஒரு சிம்பிளான டிஎஃப்டி டிஸ்பிளே, பட் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கும். பட் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் டிஎஃப்டி வருது நம்ம வண்டியில் தான். அதுவும் 110cc நம்ம ஆக்டிவாவில் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு எந்த மாடலையும் கிடையாது. ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங். முன்னாடிலாம் ஆக்டிவாவில் ஒரு மட்டமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி வைஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். பாஸ் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம், ஜாய்ஸ்டிக்ஸ், ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு பட்டன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. எத்தனை வருஷம் வரும்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸோட சுவிட்ச், ஹாரன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியல் ஆன் ஆஃப் சிஸ்டம். நீங்கள் எப்பயுமே வண்டி ஆன்லேயே தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாமா? சவுண்டு கேட்குதா? ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாய்ஸியான ஒரு இதெல்லாம் கிடையாது. நல்ல நாய்ஸ் ரிடக்ஷன். வண்டியோட என்ஜினு இதெல்லாம் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சீட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீட்டில் தான் இருக்குது. இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கேட்டேன்ல, நான் இங்கே பாருங்கள், இதான் சார்ஜிங்கு. C2C டைப் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? C2C டைப்பு. உங்களுக்கு நார்மலாக அந்த சிஸ்டம் தான். ஜஸ்ட் நீங்கள் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. தாங்க ஸ்கூட்டரோட ரிமோட்டு ஃபோக்கஸ் ஆகிடு. ஒரு நிமிஷம் இருங்க. இதுதாங்க இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணுறது, வண்டி எங்கே இருக்குங்கிறது அலாட்டு. ஸோ இந்த ரிமோட் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் பைக் வந்து ஆன் ஆகிறது தெரியும். 2 ஸ்பேர் ரிமோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரிமோட் இல்லைன்னா இந்த வண்டியை ஆக்சஸ் பண்ண முடியாது. சீட்ஸோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பஞ்சு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதே தான். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துடலாம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த ரொம்ப பெருசாக இல்லைங்க, எப்பயும் போல் இருக்கிற அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவும் கிடையாது. லைட்ஸும் கிடையாது, அண்டர் சீட்டில் லைட்டும் கிடையாதுங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டரோட ஒரு சின்ன ஓவர் கம் ரிவ்யூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த வண்டியோட 2025 மாடலை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கூடிய அப்கிரேட் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ இந்த அப்கிரேட் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டாப் எண்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 கிட்டத்தட்ட வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடல், அதாவது ரிமோட் இருக்க மாடலு. நார்மலாக கீ போடுற மாதிரி டிசைன், நார்மல் டிஸ்பிளே வர மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1,08,000 அந்த ரேஞ்சஸ் வருது. 2 மாடலுமே இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப
நார்மலாக கம்பெனி 55லேருந்து 62 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஹச்எஸ் ஸ்மார்ட் மாடல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த ரியல் டைமில் இவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் ரைடியும் நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனு. ஸோ இதே மாதிரி உங்கள் எல்லாரையுமே நான் அந்த ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டிகள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டுருக்கு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் எஃபர்ட் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஸ்கூட்டர் அதாவது ஹோண்டா ஆக்டிவா 110ஓட ஒரு டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.